வணக்கம். ஜெனீவாவில் இவ்வாரம் ஐநா சபையில் தொடங்கியிருக்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடரில் அமெரிக்க நாடு ஈழத்தமிழர்கள் பிரச்சினை விஷயமாக ஒரு மென்மையான தீர்மானத்தை வெளியிட்டிருக்கின்றோம். நாங்கள் தமிழகத்தில் இருக்கும் அரசியல் கட்சிகள், தமிழ் மக்கள், மாணவ அமைப்புகள் எல்லோரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னார், இந்த அமெரிக்காவின் இந்த தீர்மானத்தை ஒரு வலுவான தீர்மானமாக அமெரிக்கா கொண்டு வருவதற்கு நீங்கள் இந்திய அரசை, அதாவது இந்திய நாட்டின் மக்களையும் இந்திய அரசையும் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படியொரு நிலை உருவாகினால்தான் இந்த அமெரிக்காவின் தீர்மானம் ஒரு வலுவான தீர்மானமாக இன்று அது வெளிவரும். இதற்கு இங்கே உள்ள பல அமைப்புகள், தமிழ் அமைப்புகள், உலகெங்கிலும் இருந்து பல அமைப்புகள் வந்து இங்கே இந்த தற்சமயம் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றது. ஆகவே ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கு உங்களுடைய கைகளை உயர்த்தி உதவுங்கள் என்று கேட்பதோடு, தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒரு சர்வசன வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வரும் இந்த தீர்மானத்தை விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழக முதல்வருக்கு ஈழத்தமிழர்கள் கொண்டிருக்கும் அக்கறைக்கு நாங்கள் மிகவும் நன்றி சொல்லுகின்றோம். இங்கே சுவிட்சர்லாந்தில் நாளை அதாவது வருகின்ற திங்கட்கிழமை பெரிய ஒரு ஊர்வலம் இந்த ஐநாவுக்கு முன்னால் நடக்க இருக்கின்றது. அங்கே ஒரு முள்ளிவாய்க்கால் படுகொலையை பற்றிய பொருட்காட்சியும் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஈழத்தமிழர்களுடைய இந்த இப்பொழுது நலிவுற்றிருக்கும் இந்த நேரத்தில் தமிழக மக்கள் 8 கோடி மக்களும் சேர்ந்து எங்களுக்கு நீங்கள் கரம் கொடுங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம்.